தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இது டிஃபால்ட்டு ட்ரேடிங் செட்டப் எம்எஸ்டி ஐகோர் 2.0 இண்டிகேட்டரோட டிஃபால்ட்டு ட்ரேடிங் செட்டப்பு. இந்த செட்டிங்ஸில் பாருங்கள், மார்க்கெட் டைப்பு, என்ட்ரி டைப்பு, எஸ்எல்லு, டார்கெட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் ரீசெட் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் வரும். இது இன்றைக்கி பை 51,106 கிட்ட வரும்போது பை, செல்லு 51,480 கிட்ட வரும்போது பை. ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்கள் டைனி டு ஸ்டாப் லாஸ், டைனி டு டார்கெட் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எங்கே வந்தால் பை பண்ணணும், எங்கே வந்தால் செல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட் டைப்பில் பாருங்கள். என்எஸ்சி டுமாரோன்னு இருக்கா, அந்த மார்க்கெட் டைப்பு அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு காலையில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு 51,155 கிட்ட. இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால செட்டிங்ஸில் போயிட்டு உடனே என்ன பண்ணுங்கள், டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு கூடவே செகண்ட் செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக. இப்போ அதுபடி பாருங்கள், நமக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டு செகண்ட் டார்கெட் கிட்ட போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுடைய அதே பை ஜோன்லேயே டச் பண்ணிவிட்டு பைக்கான சிக்னலும் கொடுத்துட்டு நமக்கு 2 டார்கெட்டு இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்கு. 2 டார்கெட் நமக்கு இன்றைக்கி பக்காவாக அச்சீவ் ஆகிருக்கு. இப்போது மறுபடியும் மார்க்கெட் கீழே மேலே போயிட்டுருக்கு. அப்போ யாரெல்லாம் அட்வான்ஸ் ட்ரேடிங் செட்டப் படி என்எஸ்சி டுமாரோ செட்டப் படி ட்ரேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் ட்ரேடிங்லேயும் ட்ரேட் பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடியது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு டிஃபால்ட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மட்டும் எதுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி, மற்றபடி மார்க்கெட் டைப்பு, என்ட்ரி டைப்பு எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ பை எங்கே வரும், 51,106 கிட்ட வரும்போது தான் பை வரும். செல் 51,480 கிட்ட செல் வரும். மார்க்கெட் ஓவராலாக இப்போதைக்கு செல்லில் இருக்கிறதுனால நமக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸில் செல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.